நமது கனகவர்ஷினி அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கும் வணக்கங்கள். வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது உன்னதமான ஒரு சாஸ்திரம். ஜோதிடத்துல ஒரு முக்கியமான அங்கம். வாஸ்து வேறு, ஜோதிடம் வேறு அல்ல. ஜோதிடத்துல எப்படி கிரகங்களின் தன்மைக்கேற்ப ஒரு தனி நபருடைய செயல்பாடுகள் இருக்கோ, அதே மாதிரி தான் ஒரு வீடு அல்லது ஆபீஸ் அல்லது ஒரு ஃபேக்டரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் நவ கிரகங்களின் ஆதிக்கம் கட்டாயம் செயல்படும். ஏன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நாம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தனி மனித சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகட்டும், அல்லது ஒரு பொருளாகட்டும், அல்லது ஒரு வீடாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நவகிரகாதிக்கம் பரிபூர்ணமாக உள்ளது. வாஸ்து என்பது வெறும் கட்டிடம் சார்ந்த சாஸ்திரம் மட்டும் கிடையாது. இது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலுமே தாக்கம் செலுத்தக்கூடிய எனர்ஜி ஓட்டங்களை விளக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சயின்ஸ். இப்போ வீடோ ஆபீஸோ சரியா இல்லைன்னா நம்முடைய லைஃப்ல பண இழப்பு, ஏமாற்றுக்கள், மோசடி, மன அமைதி குறைபாடு, இது மாதிரி பல வகையான பிரச்சனைகள் வரலாம். ஒருவருடைய வீட்டிலோ ஆபீஸ்லயோ அல்லது அவங்களுடைய ஃபேக்டரியிலயோ உள்ள கதவுகளின் அமைப்பு, உதாரணத்துக்கு படிக்கட்டுகள், ஜன்னல்கள், அது தவிர மற்ற எந்த பொருளா இருந்தாலும் அந்தந்த விஷயங்களை வச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்ப நபர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடியது இந்த வாஸ்துவில் உள்ளது. இப்போ ஒருத்தருக்கு ஜாதக பலனை பார்த்து பலன் சொல்லலாம், அல்லது அவங்களுடைய ஜாதகர் வசிக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய வாஸ்தை பார்த்து கூட நம்ம பலன் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருவருக்கு பண இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் இல்லையா, எதனால அப்படி ஏற்படும் அப்படிங்கிறத வாஸ்து வச்சு எளிதா சொல்லிடலாம். பண இழப்பு பல்வேறு வழிகளில் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பண இழப்புங்கிறது இப்போ மருத்துவ செலவு மூலமா வரலாம், அல்லது கடன் மூலமா பண இழப்பு வரலாம், அல்லது எஜுகேஷனுக்காக இப்போ நிறைய செலவு பண்றாங்க அதனால ஒரு பண இழப்பு, அல்லது கடைசிக்கு ஆடம்பரமாவது இருக்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்றது, இதனால பண இழப்பு. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள், அதாவது ஒன்று கடன் அப்படிங்கிறது கல்விக்காக, ஆடம்பர செலவுக்காக, மருத்துவத்திற்காக, ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பண விரயம் ஆகுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு செலவுல ஒரு வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு நாலேஜ், அதுக்காக பணம் செய்வது ஓகே. ஆடம்பரமா இருக்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக பணத்தை செலவு செய்வது, அது ஒரு வகையான செலவு. இப்போ மருத்துவ செலவுங்கிறது ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்படி எதையுமே அனுபவிக்காமல் அப்படியே அந்த சேர்த்து வச்ச பணத்தை பண மோசடியால், எப்படி பண மோசடி அல்லது ஏமாறுதல் மூலமாக பணத்தை இழப்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் அந்த பணத்தை அனுபவிச்சிருந்தாவது பரவாயில்ல, அனுபவிக்காம வேற யாரோ எடுத்துக்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு வழி. உதாரணத்திற்கு பணம் திருடு போவது, அல்லது நம்ம கிட்ட பணத்தை கடன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுவது, ஆன்லைன் மோசடி, இது மாதிரியான விஷயங்கள்ல பணத்தை விடுவது, அப்புறம் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, எம்எல்எம் போன்ற விஷயங்களில் பணத்தை இழப்பது, இது மாதிரி பணத்தை நம்ம அனுபவிக்காமலேயே அந்த பணத்தை தொலைப்பது. அப்போ பணத்தை அனுபவிக்காம தொலைப்பதை விட கொஞ்சம் பணத்தை செலவு செஞ்சு அனுபவிச்ச பிறகு ஒரு பண கஷ்டத்தை மாட்டுவது எவ்வளவு பரவாயில்ல. ரெண்டுமே தப்பு, பட் இதுல பணத்தை அனுபவிக்காம விடுறது அதோட தப்பு. அப்படிப்பட்ட ஒரு 2வது கேட்டகரி, அதாவது பணத்தை அனுபவிக்காமலேயே பணத்தை விடுவது, இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒருவருடைய வீட்டிலோ அலுவலகத்திலோ மாடி படிக்கட்டுகள் சரியா இல்லாத வீடுகள்ல இந்த பிரச்சனை வரும். வீடு மட்டும் கிடையாது, அது உங்களுடைய ஆபீஸ் ஆகட்டும், அல்லது பெரிய ஃபேக்டரி அல்லது பிசினஸ் செய்யறவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கொடுக்கும். உதாரணத்துக்கு ரீசெண்டா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய, ஆட்டோமொபைல் நிறுவனத்தினுடைய ஒரு ஃபேக்டரியில வாஸ்து பார்த்த பொழுது பணப்பிரச்சனை உள்ள என்றானோடனே உங்களுக்கு பணப்பிரச்சனை அல்லது பணத்தை தேவையில்லாம இழந்திருப்பீங்க, ஆபீஸ்ல உள்ளவங்க ஃப்ராடு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதற்கு நம்முடைய கிளையண்ட் நீங்க சொல்றது 100% கரெக்ட். அதாவது இந்த பில்டிங்க்கு வந்த 2வது வருஷத்திலேயே அவர் கம்பெனில ஒரு பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை கண்டுபிடிச்சது 2 வருஷம் கழிச்சு தான். அப்போ அந்த கிளையண்ட்டுடைய பில்டிங்ல எப்ப ஆரம்பிச்சாரோ, அந்த ஃபேக்டரியினுடைய ஒர்க் எப்போ மேனுஃபேக்சரிங் ஒர்க் ஆரம்பிச்சாரோ அந்த நாள்ல இருந்து அந்த கம்பெனில ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு. பணம் பெரிய அளவுல காணாமல் போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவரால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ வாஸ்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை விஷயங்கள் எல்லாமே பில்டிங்ல என்ட்ரான உடனே சொல்லக்கூடிய அமைப்புல செயல்படுது. இப்போ இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பணத்தை திருடுவது, இது எல்லாமே நடப்பதற்கு மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் அம்சமான படிக்கட்டுகள்.
இப்போ படிக்கட்டுகள் சரியா இல்லாத பட்சத்தில் சரியான இடத்துல நீங்க படிக்கட்டை வைக்கலைன்னா அந்தந்த இடங்களின் கிரக காரகத்துவங்களை அந்த படிக்கட்டுகள் பாதிக்கும். ஸோ அந்த அமைப்புல தான் என்னுடைய கிளையண்ட் பார்த்தீங்கன்னா படிக்கட்டை குரு அப்படின்னு பணத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தின் காரணரான ஈசானிய மூலையில படிக்கட்டு வச்சிருந்தார். அப்போ ஈசானிய மூலை என்பது குரு இல்லையா? குருனா பேங்க், பணம், அக்கவுண்டிங், ஆடிட்டிங். அப்போ குரு அப்படிங்கிற பணம் புழங்கக்கூடிய பண வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஈசானிய மூலையில படிக்கட்டு இருப்பது பண மோசடி, பண இழப்பு, பொருளாதார சிக்கல்கள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும். இப்போ இந்த பில்டிங் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பணத்தை இழந்திருக்கிறார். ஸோ அவருக்கு அந்த பிரச்சனை அந்த 2 கோடியோட முடியல. அதற்கு பிறகு அது வழக்காக மாறி ஒரு 5 வருடங்களாக அந்த வழக்கு இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த காரணத்தினால தான் என்னை வந்து கூப்பிட்டுருக்கிறாரு. இப்போ பில்டிங் உள்ள போன உடனேயே இதுதான் பிரச்சனை அப்படின்னு வாஸ்துவில் அவ்வளவு எக்ஸாக்டா சொல்ல முடிஞ்சிருக்கு. இதே தான் வீட்டுக்கும் செயல்படும். இப்போ வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாட், சென்னையில் ஃப்ளாட்ல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில படிக்கட்டு. ஸோ அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு 5 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை ஷேர் மார்க்கெட் மோசடியில் இழக்கிறார். ஆன்லைன்ல போட்டு அது வந்து ஒரு போலியான ஒரு நிறுவனம் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணாமே அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு பணம் அதிகமாகிற மாதிரி காமிச்சு பணத்தை அவர்கிட்ட இருந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல்ல அவர் மாற்றுறாரு. ஸோ இது எல்லாமே பணம் இழப்பு அல்லது பொருளாதார சிக்கல்ல மாற்றுறது, கடைசியில பணமே இல்லாதவங்களுக்கு குழந்தை வழியில ஒரு பிரச்சனை, இதெல்லாமே ஈசானிய மூலையில் அமைக்கப்படக்கூடிய படிக்கட்டுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ஒரு இடத்துல திருடு, ஒரு களவு அல்லது ஒரு ஏமாற்று அப்படின்னு அங்க வந்துருச்சுனாவே அங்க ராகு அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கும், கைவரிசை இருக்கும். அப்படிப்பட்ட ராகுவின் அம்சமான படிக்கட்டை ஈசானிய மூலையில் அமைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி பண இழப்பு, மோசடிகள் இதெல்லாமே உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும். இதுவே சில நேரங்களில் குழந்தைகளுடைய படிப்பு, ஒழுக்கம் இதெல்லாம் கூட பாதிக்கப்படும். சரி, இப்படி நடந்து போச்சு, இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படிக்கட்டு ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், அவ்வளவு சீக்கிரமா அதை மாற்ற முடியாது. இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டை சரியான இடத்துல வைக்கிறது தான். ஆனா தற்காலிக பரிகாரமா ராகு அப்படிங்கிற கிரகத்தை ஈசானிய மூலையில குறைக்கிறதுக்கு, சில நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சில பரிகாரங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த வீடியோல பரிகாரம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் கிடையாது. பரிகாரத்தை இன்னொரு தனியா ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். இப்போ புதுசா வீடு கட்டுபவர்களாகட்டும் அல்லது ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சிருக்கிறவங்களாகட்டும், உங்களுடைய பில்டிங்கை, உங்களுடைய படிக்கட்டு சரியான இடத்துல இருக்கா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும். குறிப்பா ஈசானிய மூலையில் அமைக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் இது. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கனகவர்ஷினி அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.